الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் தஆலாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் சாந்தியும் நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய ஸஹாபாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆலிம் பெருந்தகைகளே, மாணவ கண்மணிகளே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் அருளால் நாமெல்லாம் அவன் வழங்கிய நேர்வழியிலே நாம் பயணித்து வருகிறோம். அந்த நேர்வழியை இன்னும் பலப்படுத்துவதற்காக, அழகாக்குவதற்காக அருமையான முறையில் நமது கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆன்மீக பேரொளி ஹசரத் பாபா அவர்களின் கரம் பற்றி அவர்களின் வழிகாட்டுதலை நாம் ஏற்று நடந்து கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கும் நம்முடைய அமல்களில் அங்கீகாரத்தையும் ஓர்மையையும் ஏற்படுத்துவதற்கு அது காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து காரியங்களையும் அங்கீகரித்து சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு வழங்கிடுவானாக. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும்போது அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி என்பவர்கள் உங்களை விட, முஃமினான உங்களை விட யாவரிலும் அவர்கள்தான் மேலானவர்கள். அன்-நபியு அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம். நாம் ஈமான் கொள்ள வேண்டும், நாம் ஒரு நம்பிக்கைக்கு நாம் வர வேண்டும். நம் அனைவரையும் விட மேலானவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மதிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியிலே கூறியிருக்கின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது எதுவரை என்றால், அதாவது தன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சொல்கின்றார்கள், நபியாகிய என்னை நீங்கள் பெருமளவிற்கு நீங்கள் பிரியப்படும் வரை உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமளவிற்கு அவர்களை பிரியப்பட வேண்டும். யாரை விட, வலதிஹி வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன், தன்னை பெற்ற பெற்றோரையும் விட, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் விட, ஒட்டுமொத்த உலக மனிதர்களை காட்டிலும் நபியாகிய நான் உங்களுக்கு மத்தியில் உங்களில் மிக பிரியத்திற்குரியவனாக ஆகும் வரை உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கின்றான், நபி அவர்கள் தான் உங்களில் மேலானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள், என்னுடைய நேசம் உங்கள் அனைவருடைய நேசத்தையும் விட மேலாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த ஒரு கூற்றுகள் எல்லாம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடியதாக, நாம் எப்படியெல்லாம் நினைக்க வேண்டும், நாம் எப்படியெல்லாம் பிரியங்களை யார் யாரின் மீது நாம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோணத்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. உண்மையிலேயே
நாம் எல்லாம் நேர்வழி என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் யார், அந்த அல்லாஹ்வை அறிவது எப்படி, அல்லாஹ்வை அடைவது எப்படி, சுவர்க்கம் என்றால் என்ன, அந்த சுவர்க்கத்தை அடைவது எப்படி என்ற அனைத்து கோட்பாடுகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தான். இப்படி ஒரு மனிதனுக்கு தேவையான உயரிய காரியங்களை சொல்லித் தருவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் அத்தகைய அந்த பாக்கியசாலியை நாம் மிகவும் நேசிக்க வேண்டும். அவர்கள் நம்மை விட உயர்வானவர்கள் என்று கருதுவதும் மிக தலையான கடமையாக இருக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசித்து பார்க்கின்றோம், இத்தகைய தன்மையை அல்லாஹ்வும் வலியுறுத்துகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஈமானோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை, அவர்களை மேலாக நினைப்பதை ஈமானோடு தொடர்பு படுத்தி இருக்கின்றார்கள் என்றால் அதற்கான காரணம் இருக்கத்தானே வேண்டும். அவர்கள் நமக்கு பெரும் அளவிற்கு பங்காற்றி இருக்கின்றார்கள். நம்முடைய நலன்கள் விஷயத்தில், ஈருலக நலன்கள் விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பங்கு அவ்வளவு பெரியது. நபித்துவம் கிடைத்து 10 ஆண்டுகள், இந்த 13 ஆண்டு காலங்கள் மதீனா மக்காவில் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை ஏற்று அல்லாஹ் ஒருவன்தான் என்ற அந்த உண்மையான கொள்கையை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ்வினால் பொறுப்பு கொடுக்கப்பட்டு பணி செய்கின்றார்கள். பல பின்னடைவுகள், தன்னை நம்பியவர்கள் எல்லாம் கைவிட்டு விடுகின்றார்கள். யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமீன் என்றும் சாதிக் என்றும் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்றெல்லாம் மனதில் பதிய வைத்திருந்தார்களோ அந்த அனைவரும் இந்த கொள்கையின் காரணத்தினால் அவர்கள் விலகி சென்று விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, தொல்லைகள் பல தர ஆரம்பிக்கின்றார்கள். இப்படி காலங்கள் சென்றோடுகிறது. இப்படியான நேரத்தில் ஆதரவாக இருந்த தன்னுடைய அன்பு துணைவியார் நம்முடைய தாயார் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் கதீஜா அம்மா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய ஆதரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அனைத்து எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வீட்டிலே நிம்மதி தரக்கூடிய நிலையை கதீஜா அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறிய தந்தையார், அவர்களும் பெருமளவிற்கு ஆதரவாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஊரினுடைய அனைத்து மக்களின் எதிர்ப்புகளும் இந்த இரு நபர்களினுடைய ஆதரவுக்கு மத்தியில், ஆதரவுக்கு முன்னிலையில் பெரிதாக தெரியவில்லை. சமாளித்து ஓட்டு சமாளித்து தன்னுடைய பணிகளை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, கதீஜா அம்மா அவர்களும் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக இருந்த அபூ தாலிப் அவர்களும் மரணித்து விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த பெரும் ஆதரவு அங்கு நீக்கப்பட்டு போய்விட்டது. அவர்கள் யாரை வைத்து மன ஆறுதல் பெற்றுக் கொண்டிருந்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாவலன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தான் சார்ந்திருந்த அந்த மக்களிலே பலர் எதிர்த்து அவர்களுக்கு தடங்கல் செய்திருந்தாலும் வீட்டில் இருந்தும் அல்லாஹ் தஆலா ஆதரவுக்கென்று ஒரு பெரும் தன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். அந்த 2 பெரும் சக்திகளும் அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கின்றார்கள், இந்த அல்லாஹ்வினுடைய இந்த பொறுப்பை எடுத்து சொல்லும் அந்த முயற்சியில் மக்காவில் நான் முயன்றேன். அந்த அனைத்து முயற்சிகளும் சரியான ஒரு கட்டத்தை எட்டவில்லை. மக்கள் எல்லாம் எதிரியாகிவிட்டார்கள், எதிர்ப்பாகிவிட்டார்கள். பக்கத்தில் ஒன்று இருக்கின்றது, தாயிப் என்ற ஊர். அந்த தாயிப் மக்கள் வேறு ஊருக்காரர்கள், பக்கத்து ஊருக்காரர்கள். அவர்கள் நல்லவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து அவர்களிடத்தில் இந்த மார்க்கத்தை போய் சேர்த்தால் அங்கு பெரும் தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களினுடைய ஆதரவால் இந்த மக்களுக்கு நல்வழியை கொண்டு போய் சேர்த்து விடலாம் என்ற ஒரு மேலெண்ணத்தில்
தாயிஃபிற்கு செல்கின்றார். தாயிஃபிற்கு சென்றால் இங்கே அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை. அருமையான துணைவியார் வஃபாத்தாகி விட்டார்கள். தனக்கு ஆதரவாக இருந்த சிறிய தந்தையார் வஃபாத்தாகி விட்டார்கள். இந்த கவலையில் பக்கத்து ஊர்க்காரர்களுடைய அந்த தலைவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அது பக்கபலமாக இருக்கும், இந்த மக்களுக்கு புரிய வைத்து விடலாம் என்ற மேலெண்ணத்தில் தாயிஃபிற்கு செல்கின்றார்கள். அங்கு நடந்த சம்பவம் அனைவரும் அறிந்த ஒன்று. அங்கு 3 தலைவர்கள் சந்திக்கின்றார்கள். 3 தலைவர் ஏனென்றால் அந்த ஊர் பெரியவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்கு கீழுள்ளவர்களை புரிய வைத்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தலைவர்களை சந்தித்து அந்த கோரிக்கையை எடுத்து வைக்கும் போது அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் உண்மையான ரப், அவன்தான் நம்மை படைத்தான், அவனைத்தான் நாம் வணங்க வேண்டும் என்ற அந்த சத்திய கொள்கையை அவர்களிடத்திலே எடுத்து சொல்ல முற்பட்டார்கள். அதில் சொன்னான், நீங்கள் நபி என்பதில் எங்களுக்கு ஒரு உத்தரவாதமான நம்பிக்கை இல்லை, எனவே உங்களை நபியாக அனுப்புவதற்கு நீங்கள் தான் கிடைத்தீர்கள் அல்லாஹ்விற்கு என்று ஏளனமாக பேசி சிறுவர்களை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லெறிந்து அந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்துகின்றார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சிறுவர்களுக்கு என்ன புரியும்? கல்லெடுத்து எரிகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலே படுகிறது, இரத்த காயம் ஏற்படுகிறது, இரத்தம் உடலிலே வலிந்து செருப்புகளிலே தேங்கிக் கொண்டது. வரலாற்றில் நாம் படிக்கின்றோம், மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்காக, சுவர்க்கத்திற்கு மக்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த அருமையான ஒரு கொள்கையை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த அந்த முயற்சியிலே எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், காயப்படுகிறார்கள், அதுவும் ரத்தம் உடலில் இருந்து வலிந்து செருப்புகளிலே ஒட்டிக் கொள்கிறது, காலை செருப்பு ஒட்டி காலை. அல்லாஹ் தஆலா அந்த ரத்தத்தை பூமியில் சிந்த விடாமல் காத்தான். அப்படி ஒரு கால் சிந்தி இருந்தால் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று கூறப்படுகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும், இந்த மக்கள் எல்லாம் விமோச்சனம் அடைந்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்களை நாம் வரலாறுகள் மூலமாக தெரிந்து கொள்வோம். அந்த அளவிற்கு சிரமத்தை ஏற்று மார்க்கத்தை இன்று நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். இன்று நாம் அல்லாஹ்வின் அருளால் நேர்வழி பெற்று உட்கார்ந்து இருக்கின்றோம் என்றால் அது இலகுவான முறையில் வரவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரும்பாடுபட்டு இருக்கின்றார்கள். தங்களுடைய அனைத்து சுகங்களையும் இழந்து, தங்களுடைய மரியாதையையும் இழந்து இந்த மக்களிடத்திலே போய் மார்க்கம் சென்றுவிட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை கொண்டு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு துன்பத்தை சகித்து அந்த காரியத்தை செய்தார். வரலாறு என்ன சொல்கிறது? இப்படியாக அந்த அடிகளை தாங்கிக் கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியேறி அங்கும் அவர்களுடைய அந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படாத காரணத்தினால் சற்று ஒதுங்கி வந்து ஒரு திராட்சை தோட்டம் ஓரமாக அமர்ந்து இளைப்பாறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக அனுப்பி வைத்து, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் சென்று அவர்களுடைய எண்ணங்களை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கின்றான். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவருடைய காயத்தை கண்டு அல்லாஹ் தஆலா கலங்கி இருக்கின்றான். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், இதோ மலைக்கு சொந்தக்கார வானவர் இங்கு வந்திருக்கின்றார், அவரிடத்தில் நீங்கள் உத்தரவு போடுங்கள். தாயிஃபிற்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மலை இருக்கின்றது, உங்களை கல்லெடுத்து எரிந்து காயப்படுத்தினார்களே இந்த கயவர்களை அந்த 2 மலைக்கு மத்தியில் வைத்து வானவர்கள் ஒன்றோடு ஒன்று இணைத்து நசுக்கி விடட்டுமா, உத்தரவு போடுங்கள், நான் அதை செய்கிறேன் என்று மலைக்கு சொந்தக்கார வானவர் கேட்கும் போது கருணையே உருவான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம் வேண்டாம், இவர்கள் புரியாத மக்கள், என்று இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பிற்காலத்தில் இவர்களுடைய சந்ததிகள் இந்த உண்மையான கொள்கையை ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே இவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று விடுகின்றார்கள் என்றால் இந்த மனித சமூகத்தின் மீது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட அந்த பாசத்தின் வெளிப்பாட்டை வரலாறுகள் மூலமாக நாம் பார்க்கின்றோம். எந்த காரியத்திலும் தன்னுடைய நலனை அவர்கள் பெரிதுபடுத்தி வைக்க மாட்டார்கள். நமது மரியாதைக்குரிய அருமையான பாபா ஹஜ்ரத் அவர்கள் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கை தன்னை முன்னிறுத்தி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை முன்னிறுத்தித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு பாங்கு இன்று நம்மிடத்திலே பிரதிபலிக்க வேண்டும். எந்த கட்டத்திலும் தன்னை முன்னிறுத்தவில்லை. தனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை தாங்கிக் கொண்டு அதை மன்னித்தார்களே தவிர அதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று மாணவர்களிடத்திலோ அல்லது அல்லாஹ்விடத்திலோ முறையிடவில்லை. அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள்,
யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை உன்னிடத்திலே முறையிடுகிறேன். நான் எப்படி இந்த மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் சொன்ன அந்த விதத்திலே மக்கள் எல்லாம் கோபப்பட்டு விட்டார்கள். என்னுடைய இந்த ஆற்றல் குறைபாட்டை நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். அஷ்கு துருப குவத்தி வஹீலத்தி, இந்த மக்களிடத்தில் நான் எப்படி சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டு என்னை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு. இந்த ஒரு ஆபத்து என்னிடத்தில் ஏற்பட்டு இருக்கின்றது. இது உன்னிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. ஆனால் இந்த தாக்கம், இந்த ஒரு தாக்குதல் உன்னுடைய கோபத்தின் விளைவாக இருந்தால் யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடலாம். உன்னுடைய கோபம் இல்லை, என்னை வேறு ஏதோ ஒன்று இருக்கு நீ தயார்படுத்துகிறாய் என்று ஒரு கணக்கு இருக்குமானால் நான் இந்த காயத்தை பொருட்படுத்தவில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாம் அவர்களுடைய சந்ததிகள் நம்முடைய மனங்களை, நம்முடைய சூழ்நிலைகளை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அருமையான பாடம் அதில் அமைந்திருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்துவிட்டு அவர்கள் அடுத்தடுத்த காரியத்திற்கு சென்று விட்டார்களே தவிர அந்த கஷ்டங்களுக்குள் சிக்கி நின்று அவர்கள் தங்களுடைய முயற்சிகளை அவர்கள் முடக்கவில்லை. அடுத்தடுத்து வீறு கொண்டு செயல்பட்டார்கள். அதற்கு அடுத்து தான் அல்லாஹ் தஆலா இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மேராஜிற்கு அழைத்தான் என்ற அந்த ஒரு வரலாறு எல்லாம் நாம் படிக்க முடிகின்றது. ரஜப் மாதத்தில், அருமையான ரஜப் மாதத்தில் நாம் இருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பிரியப்பட வேண்டும். காரணம், அவர்கள் நமக்காக சொர்க்கத்தின் பாதையை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த நெறிமுறைகள் தான் நாம் இன்று மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நெறிமுறைகளை கைவிட்டு விட்டால் உண்மையிலேயே நாம் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு போய்விடுவோம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போதனைக்கு அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையை போதிப்பதற்கு முன்புள்ள நிலையை நாம் ஒத்து பார்க்கின்றோம். அவர்கள் அதற்கு முன்பாக மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய போதனைக்கு பின்னால் தான் இன்று முழு உலகமும் மனிதர்களாக வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிட்டியிருக்கின்றது. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த ஒரு பரக்கத்தால் இது நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதை நாம் உள்வாங்க வேண்டும். அவர்களுடைய அந்த கொள்கையை நாமும் தாங்கி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அருமையான ஒரு முயற்சி அல்லாஹ்வின் அருளால் நமக்கு இன்று மிக முக்கியமான கடமையாக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளை நாம் பார்க்கின்றோம். தன்னை வருத்தி, தன்னை முன்னிலைப்படுத்தாமல், நான் பெரியார் என்ற எந்த கட்டத்திலும் சொல்லாமல், தன்னுடைய கோபத்திற்கு முக்கியத்துவத்தை அல்லது கோபத்தை தீர்ப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் மக்களிடத்தில் இந்த கொள்கை போய் சேர வேண்டும் என்ற விஷயத்தில் கண்ணும் கருத்தாக இருந்தார்கள் என்பது இதன் மூலமாக புரிய வருகிறது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்திய காரியங்களை நாம் நிறைய பார்க்கின்றோம். வரலாறு முழுவதிலும் நமக்கு காண கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு மக்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அற்புதமான கொள்கையில் இருந்தார்களோ, தன்னுடைய இந்த கொள்கையை ஏற்ற மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே மிக அழுத்தமாக இருந்தது. மக்காவிலே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக உமையத் இப்னு கலப் இடத்தில், அவன் ஒரு பெரிய செல்வந்தன், அவனிடத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்தினால் அந்த உமையத் இப்னு கலப் குறைஷி வம்சத்தினுடைய தலைவர்களில் ஒருவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த அந்த சத்திய கொள்கையையும் எதிர்த்து களமாடக்கூடியவன். அவன் பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகின்றது, அவர்கள் செல்லக்கூடிய நேரங்களிலே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சுடும் பாலைவன மணலிலே படுக்க வைத்து அந்த உடம்பிற்கு மேலே பெரும் தாங்க முடியாத சூடு ஏறிய பாறாங்கல்லை மேலே வைத்து அவர்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய மார்க்கத்தை ஏற்ற அந்த ஒரு பெரும் தன்மை இவ்வளவு கஷ்டப்படுகிறது என்று ஆதங்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை யார் விலைக்கு வாங்கி உரிமை விடுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே இன்ன அளவுக்கு அந்தஸ்து இருக்கிறது என்று சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து இந்த காரியத்தை நீங்கள் சென்று அந்த காரியத்தில் சாதித்து வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் உமையத் இப்னு கலப்பிடத்திலே பெரும் தொகை கொடுத்து அவர்களை பிலால் ரலியல்லாஹு அவர்களை மீட்டெடுக்கின்றார்கள். அப்பாவிகளை கையில் எடுப்பது, அப்பாவிகளை காப்பாற்றுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான கொள்கையில் ஒன்று. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பது,
பெரும் தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி அல்லாஹ்வின் அருளால் உண்மை விட்டு விட்டார்கள். இஸ்லாத்தினுடைய வரலாறுகளில் பிலால் ரலியல்லாஹு அவருடைய பங்கு அவ்வளவு பெரியது. பிலால் ரலியல்லாஹுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்பட்டார்கள். இந்த அளவிற்கு அவர்கள் மீது சிரத்தை எடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமானினுடைய அந்த தன்மை. அவர்கள் வெளி தோற்றத்தில் அழகானவர்கள் அல்ல, பொருளாதாரத்தில் பெரியவர்கள் இல்லை, பெரும் பாரம்பரியத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் இல்லை. அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் அழகான முறையில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த காரியத்தை செய்ய வேண்டும், நம்முடைய கொள்கையை ஏற்ற இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கஷ்டத்தை படக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து வென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கையை நாம் பார்க்கின்றோம். பாவா ஹஜ்ரத் அவர்கள் சொல்லுவதை போன்று தன்னை எந்த இடத்திலும் முன்னிலைப்படுத்த மாட்டார்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இதுதான் நாம் பாவா அவர்களிடத்திலே படித்த ஒரு பாடமும் கூட. எந்த கட்டத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான அந்த ஒரு பண்பு நம்மிடத்திலே பிரதிபலிக்க வேண்டும். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கொண்டு அவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய பெரியார்களுடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது என்ற ஒரு உண்மை நிலையை நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அமைத்துக் கொடுக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து காரியங்களையும் அங்கீகரித்து ஈருலக நற்பாக்கியசாலிகளாக ஆக்கிய அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.